ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 26 மார்னிங் இன்றைக்கி புதன்கிழமை மார்னிங் 7:30 தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டை எழுந்திரிச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி போயிட்டு வீட்டுக்கு காலையிலே பாத்ரூமில் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. அதனால் போய் நம்ம மோட்டரை போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு நேராக இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே போய் மோட்டர் போட போகிறேன். எப்பொழுதும் நான் தான் காலையில் மோட்டர் போடுவேன். இப்போ வேறு நல்லா அழகாக சன்ரைசஸ் வேறு சூப்பராக இருக்குது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நேராக சரி மாடிக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே மாடி ஸ்டெப்பில் ஏறி மாடிக்கு போயிட்டுருக்கேன். போனோடனே மேலே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதான் வாட்டர் டேங்கு. அங்கே தான் அதில் தான் வாட்ரு ஃபுல்லாகிட்டு இருக்குது. சரி ரைட்டு போவோம்னு சொல்லிட்டு அது போயாச்சு. போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டேங்கை திறந்து பார்க்க தண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு வாட்ரு டேங்கு இப்போ தான் ஃபுல்லாக நிறைஞ்சிட்ருக்கு. சரி சொல்லிட்டு நம்ம மாடியில் ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் நான் யாரும் தெரியுமா, வேறு யாரும் கிடையாது. நான் ஒரு 4 செடி வளர்க்கேன். சரி அதில் நம்ம டேங்க்லேருந்து வாட்ரு எடுத்துகிட்டு போய் அது சரி டேங்கில் இப்போ தான் வாட்ரு ஃபுல்லாகிட்டு இருக்குது. போய் வாட்டரை போய் பிடிச்சிட்டு போய் சரி நம்ம ஃபஸ்ட்டு தென்னங்கன்று நம்ம மாடியிலே தென்னங்கன்று, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 செடி வச்சுருக்கோம். இது மாதுளை செடி, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மல்லி செடி இருக்குது, மல்லிகைப்பூ செடி. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு என்ன பூ, பிச்சி பூவு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 மல்லி செடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தென்னை மரம் பார்த்து அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி பாருங்கள், ஒரு இயற்கையான அழகு. விண்டு பிளான்ட், அதாவது விண்டு காத்தாடி இருக்குல்ல, அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு திருப்பி கீழே இறங்கி காலையிலே எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆன பிறகு என்ன செய்ய, அப்படி நல்லா கிழிச்சிட்டு நல்லா தலையெல்லாம் துவட்டி எடுத்துகிட்டு சரி ஓகே போயின்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. சாப்பாடு பாருங்கள், இன்றைக்கி என்ன சாப்பாடு வீட்டில்னு பார்த்தேன்னு வச்சுக்காங்க. சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குழம்பு, அப்பளம். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம டூட்டிக்கு புறப்பட்டாச்சு. இதான் நம்ம பைக்கு டிவிஎஸ் நிண்டார்க் 125cc தான். பக்கத்தில் இருக்குல்ல, அது சரி வண்டியை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி டூட்டி நம்ம ஒர்க்குக்கு புறப்பட்டாச்சு. பக்கத்துலேயே நம்மளுடைய டூல் பேக் இருக்குது. இப்போ தான் வண்டியில் போயிட்டுருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம என்னோடய வீட்டுக்கு பின்னால் இருக்க ஒரு ரோடு. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் வீடாக இருக்கும், ஒரு பக்கம் குளத்துக்கரை. வீட்டுக்கு பின்னால் தான் அந்த காத்தாடி இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். சரின்னு சொல்லி டூட்டிக்கு இப்போ தான் போயிட்டு இருக்கேன். சரி ஒர்க்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னா, இன்றைக்கி ஏற்கனவே அந்த பக்கத்தில் இருக்குல்ல, அந்த கல்லுக்கட்டு சேவை தான் நேற்று கட்டினோம். இன்றைக்கி ரூம் இருக்குது, ஒரு ஹாலு. அந்த சேவு தான் நேற்று கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூம்பு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு. அதாவது ஒரு பெட்ரூம்பு, ஒரு கிச்சனு, ஹாலு. 3 ரூமுக்கு வானம் தோண்டி ஃபுல்லாக கல் போட்டு ஸ்டோன் போட்டு நெப்பி வச்சுருக்கோம். இன்றைக்கி அதை தான் மார்க் பண்ணி அதை கட்ட ஆரம்பிக்கணும். அதான் இன்றைக்கி நம்மளுடைய ஒர்க்கு. மணி இப்போ 7 மணி, நைட்டு 7 மணி ஆச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் நான் வீடியோ எடுக்க முடியல. சரி நாளைக்கு என்ன முடிச்சிடுன்னு சொல்லி காமிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மணி 7:30 ஆகிட்டு. இப்படியே வேலைக்கு போயிட்டு இப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, குளிச்சாச்சு. குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாடியும் சேவ் பண்ணி தான் குளிச்சுட்டு அடுத்து என்ன வேலை, நெக்ஸ்ட்டு போய் சாமி கும்பிடணும். எங்கள் வீட்டில் நான் தான் சாமிக்கு தீபமாக ஏற்றுவேன். காமிக்க உங்களுக்கு. அந்த லைட்டு போட்டுக்கோ சாமிக்கு, ரெட் கலர் லைட்டு, என்ன டம்மியாக இருக்குது. அல்ல அது இல்லை. ஓகே டன், செம்மையாக இருக்குது.
ஒன்று போதும். இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபோட சமையலை பார்ப்போமா என்னதுன்னு. இது என்ன கீரை? என்ன கீரை இது? பாலக்கீரை. பாலக்கீரை. வேறு என்ன இருக்குது? சாதம். இது என்னது? ரசம். இது என்னது? பருப்பு கூட்டு. நல்லா இருக்குமா? நைட்டு டின்னர் அவ்வளோதான். மணி 7:30க்கு மேலே ஆகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் சந்திப்போம். ஓகே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எல்லாருக்கும். எனக்கு டே முடிய போகுது. நல்லா இருப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். நான் நல்லா இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.